நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம யூடியூப்ல இருக்கட்டும் சரி, சோஷியல் மீடியாஸ்லையும் சரி, நிறையா வீடியோஸ் அண்ட் நிறையா போஸ்ட் வந்து நம்ம இதை பற்றி பார்த்துட்ருப்போம். எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்தன்யாவுடைய அந்த கேஸ் சம்மந்தமாக தான். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா அப்படின்னு சொல்லி பல பேர் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி போட்டு லைக் ஜஸ்டிஸ் எங்களுக்கு வேணும், நியாயம் வேணும், என்ன உண்மையிலே நடந்துச்சு, எதுக்காக அந்த ரித்தன்யா வந்து தற்கொலை அளவுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் சரி, ஒரு பதற்றமும் சரி, ஒரு பரிதாபமும் சரி எல்லார் மனசுலையுமே வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரித்தன்யா அவங்களோட இறப்புக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, காமனாக இதை தான் சொன்னாங்க, வரதட்சணை கொடுமையினால் வந்து அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அடுத்தடுத்து அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்கிறப்போ ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் எழுந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வரதட்சணை கொடுமை ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபிசிக்கலி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறையாவே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணுறப்போ, சரி ஓகே இதுக்கப்புறம் நீ எடுக்கிற டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவங்ககிட்டே வந்து அவங்க டிசிஷனை விட்டுட்டு அவங்க அந்த லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான எல்லா ஒரு பிளான்ஸுமே பண்ணி வச்சுருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய ஹஸ்பண்டோட ரிலேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பேசி அவங்கள வந்து குழப்பி விட்டதாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் எது உண்மை அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் தெரில. அண்ட் அது போக இப்போ வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது ரித்தன்யா வந்து காரில் பாய்சன் சாப்பிட்டு இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தானே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கார் வந்து நின்றுட்டு இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபுட்டேஜில் வந்து ரித்தன்யா வந்து யார்கிட்டயோ 1 மணி நேரமாக வந்து ஃபோனில் பேசுகிறதாகவும் அதுவும் அழுதுகிட்டே பேசுகிறதாகவும் வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் யார் அந்த ஃபோனில் வந்து யார் கூட பேசினாங்க, இவங்க ஃபோன் பண்ணாங்களா இல்லை யாராவது ஃபோன் பண்ணாங்களா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்து நிறைய பேர்த்து எழுந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி கேட்டால் இப்போ வரைக்கும் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு வேளை உண்மையாகவே விசாரணை நடந்துக்கிட்டு அதை வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குதா, இல்லைனா யாருன்னு தெரிஞ்சுட்டு வெளியே அதை வந்து தெரியப்படுத்தாமல் இருக்காங்களா அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் போக வந்து ரித்தன்யா அவங்களுடைய மாமியார் வந்து வயது காரணமாக வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து மெடிக்கல் செக்அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கூட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்போ வரைக்கும் ரித்தன்யா வந்து லைக் வரதட்சணை கொடுமையினால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காமனாக டேக் போடாமல் அவங்களுக்கு நடந்த அநீதி, அவங்களுக்கு நடந்த அந்த ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இதை பற்றி நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்து இப்போது இந்த ரித்தன்யாவோட அந்த கேஸில் இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா இது வந்து ஓகே, லைக் ஒருத்தவங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அவங்க இப்போ இல்லை, அவங்க உயிரோடு இருந்திருந்து அந்த ஒரு போராட்டம் நடத்தியிருந்தா இன்னும் அது பத்தமுள்ளதாக இருந்திருக்கும். அவங்க உயிரோடு இல்லை, இப்போயுமே வந்து அவங்களுக்காக போராட்டங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து அடுத்து ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி வேறு யார் பேருமே வந்து நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய ஜஸ்டிஸாக இருக்கும். ரித்தன்யாக்காக பண்ணுற ஒரு பெரிய ஜஸ்டிஸாக அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.